ஹலோ பஸ் வெல்கம் பேக் டு நான் தான் அவன். இப்போ பார்த்தீங்கன்னா நீண்ட நாளைக்கு முன்னால் நம்ம வந்து குதிரையில் பொதி கட்டி வர போகிறேன். இதுதான் கடிவாளம்னு சொல்லக்கூடிய லகான். நம்ம சொல்கிற வேலையை இது கேட்காது கரெக்டாக, அதனால் லகான் போட்டு வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா விரி புதுசாக தச்சுருக்கிறேன். இது தைக்கிறதெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு நாள் பிடிக்கும், அதனால் தைக்கிற விஷயத்த காட்டலை. இப்படி தான் இதை வச்சு நம்ம கட்டணும். கொஞ்ச நாளைக்கு பொதி வைக்க விரி ஒத்துழைக்காமல் தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கினதுக்கப்புறம் அது கண்டிஷனுக்கு வந்துடுறேன். அவ்வளோதான், விரியை கட்டியாச்சு. இப்போ ஓட்டிகிட்டு அரிசி வரைய போக போகிறேன். ஒரு 3 கிலோமீட்டர் போய் அரிசியை வரைஞ்சிட்டு வரணும். தொடர்ந்து வீடியோ பார்ப்பான் வாங்க. பொதி தூக்குற இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ நான் பாருங்கள் வண்டி, இந்த வண்டியிலேருந்து தான் இப்போ நம்ம அரிசியை எடுத்தேன். பாருங்கள், சரக்கை குதிரையில் வச்சுருக்கான். இப்போ என்ன பண்ண போகிறோம், குதிரையை ஓட்டிகிட்டு கிளம்புறோம். மூளை. இப்போ மூளை ஏன் சொல்கிறோம்னா, சைடில் ஏதாவது இடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு வைங்க, மூளைன்னு சொன்னோம்னா அது கரெக்டாக பார்த்து விலகி போயிடும். அதுக்காக அந்த மூளையை சொல்கிறேன். கெட்டி அப்படின்னு சொன்னோம்னா கீழே வழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலை கொஞ்சம் கிரிப்பாக மிதிக்கும். அதுக்காக தான் கெட்டி சொல்கிறேன். இப்போ தொடர்ந்து குதிரையை ஓட்டி நம்ம கிளம்புறோம். எப்படி வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். தொடர்ந்து ஓட்டிகிட்டே போவோம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொதி தூக்குன இடத்துலேருந்து ஏறத்தாழ 2 கிலோமீட்டரை கடந்து வந்திருக்கான். பாருங்க எந்த அளவு இறக்கம்னு, தரமான இறக்கம் தான்.
இப்போ சுமைன்னு பார்த்தீங்கன்னா குதிரைக்கு குறைவான சுமைன்னு தான் சொல்லணும். இது 50 கிலோ தான் அரிசி வச்சுருக்கோம். அதுக்கு மேலே வச்சுருக்க குதிரைக்கு விரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விரியை பார்த்தீங்கன்னா விரி கோணிகள் இந்த ஐட்டத்தில் வந்து ஒரு 7 கிலோ வரும். டோட்டலாக 57 கிலோ வச்சுக்கோங்க. இது இன்னும் 100 கிலோ வச்சாலும் போகும். இப்போ இது பாதை எந்த மாதிரி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் இதை இப்போ ஷூட் பண்ணுறேன். பாருங்கள், தரமான இறக்கம். இப்போ இதில் அங்கங்கே நம்ம குதிரைக்கு சில விஷயங்களை சொல்லி கூப்பிட்டு போக வேண்டியிருக்கான். கெட்டி என்பது கிரிப்பாக மிதிக்கணுன்றது. அதுக்கு கெட்டின்னு சொன்னால் புரியும். இப்போ மெல்ல கேட்டு இதை கெட்டி மெல்ல என்பது மெதுவாக. இப்போ நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது டப்புன்னு ஒரு இடையூறு ஆயிடுச்சுன்னா பார்த்து சுதானா அப்படி சொல்கிறோம்ல, அதைத்தான் குதிரைக்கு புரிகிற மாதிரி பாசையில் கெட்டி மெல்ல அப்படின்னு சொல்கிறான். இது கரெக்டாக அது புரிஞ்சுக்கிறோம். மூளை இப்போ வாட்ச் பண்ணிட்டே வாங்க. கரெக்டாக சைடில் உரசுகிற மாதிரியான இடங்கள் வரும். அங்கே மூளை சொல்லும் போது அது தெளிவாக போயிடும். அவ்வளோதான். மூளை புரிஞ்சுங்களா? இதுதான் விஷயம். இதே டபுள் சைடு இருந்துச்சு அப்படின்னா இரு பக்கம் மூளை அப்படின்னு சொன்னோம்னா அது கரெக்டாக டபுள் சைடை கரெக்ட் பண்ணி இடிக்காமல் போயிடும். நல்லா செருப்பு மாட்டிருச்சு. பிரேக் பண்ணிட்டேன். திரும்ப வந்து கைத்தை எடுக்கும்போது அடிக்க வரேன்ட்டு குதிரை ரன் ஆயிடுச்சு. இப்போ பொதி ஓசாரம் அடித்து கீழே சாஞ்சதை பார்த்துருவீங்க. இந்த விரி புதுசாக தச்சு போட்டதுனால எளிதில் வந்து சாயும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அது சரியாகிற வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இப்போ குதிரையை சும்மா பிடிச்சி போகும்போது இந்த பாதையில் தான் போவேன். அதனால் பொதியோடு வரும்போது அதுலேயே கிளம்புது. இதில் போக முடியாது. பொதியோட வெறும் குதிரை போயிடலாம். இப்போ இறக்கத்தை தாண்டி இப்போ சமவெளி பகுதிக்கு வந்திருக்கோம். தொடர்ந்து இது மாதிரியான உபயோகத்துக்கு தான்
இந்த மலைவாழ் மக்கள் இந்த குதிரையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். குட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட 5-4 குட்டி காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த குட்டி பாருங்கள் பின்னால் வர தெரியுதா, பக்கத்தில் வரட்டு வீட்டுக்கிட்ட வந்தோன்னா உங்கள்கிட்ட கரெக்டாக காட்டுறேன். மூலா வீடியோ முழுசாக பார்த்துட்டிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்மளை வாட்ச் பண்ணுங்கள். இந்த இப்போ பாருங்கள், அந்த குட்டி கண்ணுக்கே தெரிய மாட்டேங்க. இந்த குட்டி தான் நீங்கள் 5 நாளில் பார்த்தது. பால் பெருசாகி போச்சு, கையில் கிடைக்க மாட்டேது. இதுவரை வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் அவன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குதிரைகளையும் தேங்க்ஸ் சொல்லிருச்சு.